ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 30/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. பலவிதமான கேள்வி எழுவதற்கான காரணம் மற்றும் அவை அனைத்திற்கும் நிவாரணம் என்னன்னு. பதில்: எப்பொழுது தேக அபிமானத்தில் வருகின்றீர்களோ அப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் வந்ததும் பலவிதமான கேள்விகள் உருவாகிவிடுகின்றது. பாபா சொல்கிறார், அசுத்தத்திலிருந்து தூய்மை, அதாவது சுத்தமாக ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும் என்ற தொழிலை குழந்தைங்களாகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆத்மாக்கள் எப்படி இந்த பௌதீக உலகிற்கு நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றன என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவை என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. அது நிராகார உலகமாகும். இது பௌதீக உலகமாகும். இங்கு ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றோம். முதல்ல நாம் நடிப்பு நடிக்க வந்தோம். அதற்கு பிறகுதான் வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருக்கின்றனர். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்துவிட மாட்டார்கள். விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். எப்பொழுது நாடகம் முடிவடைகின்றதோ அப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவர். இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கு நடிப்பதற்கு வருகின்றோம். தந்தை முழு நேரமும் நடிப்பு நடிக்க வருவது கிடையாது. நாம் தான் நடிப்பு நடித்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறோம்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் கிடையாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உலகிற்கு மகாராஜா மகாராணியாக இருந்தீங்க. உங்களது ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது ராஜ்யம் கிடையாது. நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பதை இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கு அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலோசனை கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிறகு இவர்கள் யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை யாரிடத்திலாவது ஆலோசனை பெறுகின்றீர்கள் எனில் உங்களது புத்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அது சத்யுகத்திலும் நிலைத்திருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வார்த்தை துவாபர யுகத்திலிருந்து தான் பயன்படுத்தப்படுகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கின்றதோ அதை நடித்து கொண்டே இருக்கின்றது. வினையின் பலனை பொறுத்து மறுபிறப்பு எடுத்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஆத்மாவின் தூய்மைக்கான அளவு குறைந்து கொண்டே செல்லுகின்றது. தூய்மையின்மை என்ற வார்த்தை துவாபர யுகத்திலிருந்து தான் பயன்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் சிறிதளவாவது வித்தியாசம் அவசியம் இருக்கவே செய்யும். நீங்கள் புது கட்டடம் கட்டுகின்றீர்கள். 1 மாதத்திற்கு பிறகு அவசியம் வித்தியாசம் இருக்கவே செய்யும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மதிப்பு வாய்ந்தவர்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது சுகதாமம் ஸ்தாபனை ஆகின்றது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்தில் இருப்பர். இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போன்று செல்லுவார்கள். இந்த நேரத்தில் எந்த ஆத்மா வந்தாலும் தூய்மை இல்லாத உலகில்தான் பிறவி எடுக்கின்றது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதலில் புது உலகில் வருகிறார்களோ அவர்கள்தான் மதிப்பு வாய்ந்தவர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகளாகிய நாம் எதை நினைத்து கொண்டு இருந்துவிடக்கூடாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி உங்களை மறக்க வைப்பது மாயின் அதிசயமாகும். மீள்வதற்கு உபாயம் இருக்க வேண்டும். என்னுடையவராக ஆகிவிட்டதால் நினைவு நிலைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். இப்படி நினைப்பவர்கள் என்ன முயற்சி செய்வர்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தம் பருகி கொண்டே இருக்க வேண்டும். இது நமது கடைசி பிறவி என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். இந்த சரீர உணர்வை விடுத்து ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். குடும்ப விவகாரத்திலும் இருக்க வேண்டும். அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த அக்னி மூலம் தூய்மையாக முடியும் என்று பாபா கூறுவது என்ன?
பாபா சொல்றாங்க, நெருப்பில் இடுவதன் மூலம் ஆத்மா தூய்மையாகி விடும் என்பது கிடையாது. நினைவு என்ற யோக அக்னியின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். இது யோக அக்னி ஆகும். சீதை நெருப்பில் சிதையில் ஏறினாள் என்று இதையே அவர்கள் நாடகமாக உருவாக்கிவிட்டனர். நெருப்பின் மூலம் யாரும் தூய்மையாகிவிட முடியாது. சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையின்றி இருக்கின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒரே ஒருவர் ஆவார். அக்னி என்ற வார்த்தை கேட்டதும் அக்னியிலிருந்து வெளியேறியதாக நினைக்கின்றனர். யோக அக்னி எங்கு இருக்கின்றதோ இந்த அக்னி எங்கு இருக்கின்றது? ஆத்மா பரமபிதா பரமாத்மாவிடம், அதாவது யோகா நினைவின் தொடர்பு வைத்து கொள்வதன் மூலம் தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மை ஆகின்றது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மூல விஷயம் எது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகி உங்களுக்கு இப்பொழுது நாயகன் ஆகிய சிவனுடன் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக ஆத்மா பெண் ஆகி விடுகின்றது இல்லையா? என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வந்து விடுவீர்கள். ஆக குழந்தைகள் ஞான ரத்தினங்களினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் கொண்டு வரக்கூடாது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் பல வகையான கேள்விகள் எழுகின்றன. பிறகு தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதை செய்வது கிடையாது. மூல விஷயம் நாம் தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மை ஆக வேண்டும். மற்ற விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ராஜ்யத்திற்கான பழக்க வழக்கங்கள் என்னவோ அது இயல்பாகவே நடைபெறும். எவ்வாறு மாளிகை கட்ட வேண்டுமோ அவ்வாறு கட்டுவீர்கள். தூய்மையாவதுதான் மூல விஷயம்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.